பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த நல்ல நாளில் இறைவேளைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இணை வாயிலாக கலந்து கொண்டிருக்கிற உங்களோருக்கும் இயேசு நாமத்திலே என்னுடைய வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டோடைய கிருபையினாலே நாம் கடந்த பல மாதங்களாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஏறக்குறைய இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். இதுவரைக்கும் 19 அதிகாரங்களை நாம் பார்த்து விட்டோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக வருவதற்கு முன்பதாக, அதாவது இந்த கடைசி 7 ஆண்டுகள் எப்படி இருக்கும், தேவனுடைய நியாய தீர்ப்புகள் எப்படி இருக்கும் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் பார்த்துவிட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 2வது வருகை அது எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு அவர் வந்து நிறைவேற்ற போகிற அவருடைய 1000 ஆண்டு ஆளுகை, அதை தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். 20வது அதிகாரம், அது கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 2ஆம் வருகையை நிறைவேற்றின பின்பு அதற்கு பிறகு சில முக்கியமான சம்பவங்கள் நடைபெற வேண்டி இருக்கிறது. 19வது அதிகாரத்தில் பார்த்தபடியே அவர் திரும்ப வரும் பொழுது சாத்தான், அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, இந்த 3 பேரும் இணைந்து அவனோடு கூட கூட்டணியாக நிற்கக்கூடிய உலகத்தின் பல தலைவர்கள், அவருடைய படைகள், அப்படி அனைவர் வருவார்கள். அதிலே சாத்தான் காவலில் அடைக்கப்படுவான். அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். மற்ற அனைவரும், அதாவது இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து வருகிற அனைவரும் கொல்லப்படுவார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதற்கு பிறகு சில காரியங்கள் நடைபெற வேண்டி இருக்கிறது. அதற்கு பிறகாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள், இயேசு கிறிஸ்து திரும்ப வந்த பிறகு உலகத்தில் மீதமாக இருக்கக்கூடியவர்களை விசுவாசிகள், அவிசுவாசிகள் என்று தரம் பிரிக்கப்படுவார்கள். மத்திய 25 அதிகாரம் 31 முதல் 46 வரை உள்ள வசனங்களிலே அதை செம்மறியாடு வெள்ளாடு நியாய தீர்ப்பு என்று பைபிள் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்து திரும்பவும் மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவிசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள், பாவிகள், உயிரோடு இருக்கிற பாவிகள் அனைவரும் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள். 1000 ஆண்டு ஆளுகையிலே பிரவேசிக்கக்கூடியவர்கள் விசுவாசிகள் மாத்திரம்தான் பிரவேசிப்பார்கள். விசுவாசிகளும் மீதமாக இருக்கக்கூடிய யூத ஜனங்கள், அதாவது இயேசு கிறிஸ்துவினால் ஏற்றுக்கொண்ட யூத ஜனங்கள் 1000 ஆண்டு ஆளுகையிலே தங்களுடைய பூத உடலோடு 1000 ஆண்டு ஆளுகையிலே பிரவேசிப்பார்கள் என்று சொல்லி அறிய முடிகிறது. அதோடு கூட 1000 ஆண்டு ஆளுகைக்கு முன்பதாக, அந்த 1000 ஆண்டு ஆளுகை காலகட்டத்திலே எருசலேமிலே தேவாலயம் மீண்டும் கட்டப்பட்டு அங்கு மீண்டும் பலிகள் செலுத்த துவங்கப்படும். அது பாவ மன்னிப்புக்காயிராமல் பாவம் மன்னிக்கப்பட்டதற்கு அடையாளமாக செலுத்தப்படும். எசேக்கியேல் 39 முதல் 48 வரை உள்ள அதிகாரங்கள் பேசுகிறது. இயேசு கிறிஸ்து திரும்ப வந்ததற்கு பிறகு எதற்கு ஒரு 1000 ஆண்டு ஆளுகை செய்ய வேண்டும்? நேரடியாக நித்திய ஆளுகைக்கு சென்றுவிட வேண்டியதுதானே என்று கேட்கக்கூடியவர்கள் உண்டு. குறிப்பாக இந்த 20வது அதிகாரத்தின் சம்பவங்களை குறித்து வேதாகம வல்லுநர்களுக்குள்ளதாகவே கருத்து அபிப்பிராய வித்தியாசங்கள் இருக்கிறது. 1000 ஆண்டு ஆளுகை எதற்கு? 1000 ஆண்டு ஆளுகை என்றால் அது எழுத்தின்படியான 1000 ஆண்டு ஆளுகையா என்று சொல்லக்கூடிய கேள்விகள் இருக்கிறது. இன்றைக்கு நாம் இந்த சில காரியங்களை, 1000 ஆண்டு ஆளுகை என்றால் என்ன, எதற்கு, அது எப்படி இருக்கும், அந்த 1000 ஆண்டு ஆளுகையினுடைய நோக்கம், அதில் நாம் என்ன செய்வோம் போன்ற காரியங்களை எல்லாம் நாம் பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 1ஆம் வசனம், ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். இதற்கு முந்தின அதிகாரத்திலே சாத்தானுடைய அதிகாரங்கள், சாத்தானுடைய இராணுவம் அனைத்தும் தோற்கடிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு தேவதூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். இந்த தேவதூதர் யார் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. இது இயேசு கிறிஸ்துவாக இருக்க முடியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து உடைய வருகை தனியாக காண்பிக்கப்படுகிறது. வேறு சிலர் சொல்லுகிறது இது மிகாவேல் தேவதூதனாக இருக்கக்கூடும் என்று சொல்லி. வேதாகமும் நேரடியாக இது மிகாவேல் தேவதூதன் என்று சொல்லி சொல்லவில்லை. என்றாலும் தானியேல் 10ஆம் அதிகாரத்தின் வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது காபிரியலே அசுத்தாவிகளுடைய, விழுந்து போன தூதர்களுடைய ஒரு தேசத்தின் தலைவன் பிடித்து வைத்திருக்கிறான். மிகாவேல் தான் வந்து விடுதலையாக்குகிறார். அதே போல மிகாவேலுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே ஏற்கனவே சந்திப்புகள் நடைபெற்றிருக்கிறது. யூதா 9வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம்.
வெளிப்படுத்தல் 12லும் சாத்தான் பூமிக்கு தள்ளப்படுவதற்கு முன்பதாக வானத்தில் யுத்தம் உண்டான போது மிகாவேலும் அவனை சேர்ந்தவர்களும் சாத்தானோடு யுத்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஒரு பலம் பொருந்திய தூதனை தான் தேவன் இங்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. என்றாலும் யார் என்று சொல்லி சொல்லப்படவில்லை. என்றாலும் ஒரு தேவதூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். 2ஆம் வசனம், பிசாஸ் என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலை சர்ப்பத்தை அவன் பிடித்தது 1000 வருஷம் அளவன் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அதை பாதாளத்து தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். 1000 வருஷம். இங்குதான் கேள்வி வருகிறது. 1000 வருஷம் என்று சொல்லக்கூடியது, 1000 வருஷம் என்று சொல்லக்கூடியது அது என்ன? இதே அதிகாரத்தில் 6 முறை, இந்த முதல் 7 வசனங்களிலே 6 முறை இந்த 1000 வருஷம் 1000 வருஷம் என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 2ஆம் வருஷம் 1000 வருஷம், அடுத்ததாக 4ஆம் வருஷம் 1000 வருஷம், 4ஆம் வசனம் 1000 வருஷம், 5ஆம் வசனம் 1000 வருஷம் முடியும் அளவும், அடுத்ததாக திரும்பவும் 1000 வருஷம், அடுத்து 7ஆவது வசனம் திரும்பவும் 1000 வருஷம், திரும்ப திரும்ப 1000 வருஷம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தானை 1000 வருஷமான கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு பாதாளத்தில் தள்ளி அடைத்து அது மேல் முத்திரை போட்டான். இந்த 1000 வருஷம் என்று சொல்லக்கூடியது அது எழுத்தின்படியான 1000 வருஷமா இல்லை ஆவிக்குரிய நிலையை எடுக்க வேண்டுமா என்று சொல்லக்கூடிய அதை நாம் பார்க்க வேண்டும். சபை சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது இந்த 1000 வருஷத்தை குறித்து வேதாகம போதகர்களுக்குள்ளதான் மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக 3 நிலைப்பாடுகளை சொல்லுகிறார்கள். அந்த 3ஐயும் சொல்லிவிட்டு எது வசனத்தோடு அதிகம் பொருந்தக்கூடியது, எது வேதாகமத்தை எழுத்தின்படியாக எடுத்தால் எதுதான் சரியாக வரும் என்று சொல்லி பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஏ மில்லியனிலிசம் என்று சொல்வார்கள். அதாவது ஏ என்றால் லேக் ஆஃப் இல்லை, மில்லினியம் என்று சொன்னால் 1000 ஆண்டு. ஏ மில்லியனிலிசம் என்று சொன்னால் 1000 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடியது எழுத்தின்படியாக கிடையாது. எழுத்தின்படியாக 1000 ஆண்டுகள் இயேசு உலகத்தை ஆளுகை செய்ய போவது கிடையாது. 1000 ஆண்டுகள் என்று சொல்லக்கூடியது ஒரு கிறிஸ்து நம்முடைய இருதயங்களில் அரசாளுவதுதான் 1000 ஆண்டு ஆளுகை என்று எடுக்க வேண்டும் என்று சிலர் சொல்லுகிறார்கள். ரட்சிக்கப்பட்டதற்கு பிறகு சாத்தானுக்கு நம்மேல் எந்த அதிகாரம் கிடையாது. இல்லாவிட்டால் கிறிஸ்து மரித்ததற்கு உயிர்த்ததற்கு பிறகு சாத்தானுடைய வல்லமை மட்டுப்படுத்தப்பட்டது. சாத்தானை வெளியரங்க கோரமாக்கி வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே அப்படி எடுக்க வேண்டும். ஒரு மரணம், அடுத்து ஒரே பொதுவான உயிர்த்தெழுதல் தான். நீதிமான்களுக்கு உயிர்த்தெழுதல், பாவிகள் உயிர்த்தெழுதல், எல்லாரும் ஒரே நேரத்தில் எழுப்பப்படுவார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜீவனுக்கும், பாவிகள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று சொல்லக்கூடியதை இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். எழுத்தின்படியாக இயேசு உலகத்திற்கு வந்து 1000 ஆண்டுகள் உலகத்தில் ஆட்சி செய்வார் என்பதை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. 2வது ஒரு நிலைப்பாடு போஸ்ட் மில்லினியலிசம். அதாவது இயேசுடைய வருகைக்கு முன்பதாக 1000 ஆண்டுகள் ஆட்சி, 1000 ஆண்டு ஆளுகை நடக்கும். அதாவது சபை சுவிசேஷத்தை உலகம் முழுவதற்கு கொண்டு சென்று உலகம் முழுவதும் சுவிசேஷ மயமாக்கப்பட்டு உலகம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே வரும், உலகம் முழுவதும் ஒரு சமாதானத்திற்குள் கடந்து வரும். அந்த 1000 ஆண்டுகள் இல்லாவிட்டால் 1000 ஆண்டுகளுக்கு இணையான ஒரு காலகட்டத்திலே சாத்தானுடைய எந்த ஒரு முக்கியமான செயல்பாடுகள் அவன் செய்ய முடியாத அளவுக்கு சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி மிகப்பெரிய எழுப்புதல் இருக்கிறதுனாலே சாத்தான் கட்டப்பட்ட ஒரு நிலையிலே நாம் எடுக்க வேண்டும். அவனுடைய செயல்பாடுகள் ஒன்று வேலை செய்யாது. அது முடிந்ததற்கு பிறகு இயேசு கிறிஸ்து வருவார், ஒரு நியாய தீர்ப்பு உண்டு. இது போஸ்ட் மில்லினியலிசம் என்று சொல்வார்கள். உதாரணத்திற்கு சபை பிதாக்கள், அகஸ்டின் போன்ற சபை பிதாக்கள் சிலர் இடைப்பட்ட காலங்களிலே, அதே போல கத்தோலிக்க சபையும் இந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது. ஆனபடினாலே தான் கத்தோலிக்க சபை அவர்கள்தான் இப்பொழுது நாங்கள் உலகமெங்கும் இதை எங்களுடைய ராஜ்யத்தை பரப்ப செய்து அதன் மூலமாக தான் கிறிஸ்துவனுடைய ஆட்சியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் பேசுகிறார்கள். இப்பொழுது 1000 ஆண்டு ஆளுகை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் சீக்கிரத்திலே சபை உலகமத்தையும் பரப்பி 1000 ஆண்டுகளை தொடங்கிவிடும் என்று சொல்லக்கூடியது கொஞ்சம் பிரபலமாக இருந்தது. எது வரைக்கும் என்றால் 2 உலகப் போர்கள் வரும் வரைக்கும். 2 உலகப் போர்கள் வந்த பிறகுதான் உலகம் போக போக மோசமடைந்து போகிறது. ஏதோ ஒரு சீரும் சிறப்புமாக முன்னேற்றத்திற்கு போகவில்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டபடினாலே அந்த நிலைப்பாடு தன்னுடைய முக்கியத்துவம் குறைந்து விட்டது. 3வது நிலைப்பாடு
உலகம் போகிற போக்கில் அது கெடுதியை நோக்கி அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கும். அப்படி இருக்கிற வேளையிலே உலகம் மோசமாய்க்கொண்டு இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து வந்து 1000 ஆண்டு ஆளுகை அவர் நிறைவேற்றுவார். எங்கே என்றால் இஸ்ரவேலை தலைமையாக வைத்து எழுத்தின்படியாக இந்த பூமியிலே இந்த உலகத்தை 1000 ஆண்டுகள் எழுத்தின்படியாக ஆளுகை செய்வார் என்று சொல்லக்கூடியது. இந்த நிலைப்பாடுதான் வசனபூர்வமானது. வேதாகமத்தை வெளிப்படுத்தின விஷயத்தை எழுத்தின்படியாக எடுத்தால் இதுதான் வசனத்தின்படி சரியான நிலைப்பாடாக காணப்படுகிறது. ஏனென்றால் இந்த 7 வசனங்கள் 6 முறை 1000 வருஷம் 1000 வருஷம் 1000 வருஷம் என்று திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இது எழுத்தின்படியாக எடுப்பதிலே எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொன்று, வேறு எங்கும் இதை குறித்து நேரடியாக சொல்லவில்லை என்று சிலர் கேட்பார்கள். ஆனால் நாம் பார்க்க வேண்டியது, எழுத்தின்படியாக இயேசு 1000 ஆண்டு ஆளுகை செய்ய முடியாது இல்லை கூடாது என்று சொல்லியும் வேதாகமத்தில் எந்த ஒரு வசனமும் இல்லை. அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்னொன்று, இந்த இயேசு கிறிஸ்து வந்தவுடனே எல்லாருக்கும் நியாய தீர்ப்பை கொடுத்து புதிய பூமியை உண்டாக்கி நித்தியத்திற்கு போயிருக்கலாமே, எதற்காக இந்த ஒரு கால இடைவெளி வேண்டும், எதற்கு இடையிலே ஒரு 1000 வருஷம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதற்குரிய பதில்களும் உண்டு, அதற்குரிய ஒரு நோக்கம் உண்டு. தேவன் எதற்காக இப்படி ஒரு 1000 ஆண்டு ஆளுகையை தேவன் வைத்திருக்கிறார் என்பதற்கு நோக்கம் உண்டு. சில காரணங்கள் உண்டு எதற்கு 1000 ஆண்டு ஆளுகை தேவைப்படுகிறது என்று சொல்லக்கூடியதற்கு ஒரு நோக்கம் உண்டு. முக்கியமாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம், அடுத்த சங்கீதம் 89ஆம் சங்கீதம் 34-37 வரைக்கும் தாவீதுக்கு கர்த்தர் ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறார். உன் சந்ததியை நான் உறுதிப்படுத்தி உன் சிங்காசனத்தை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். தாவீதினுடைய சிங்காசனம் உறுதிப்படுத்தப்படும். தாவீதின் சந்ததி வழியில் மேசியா வந்து தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சங்கீதங்கள் திரும்ப 2வது சங்கீதம் 110வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இதே காரியங்கள் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது 2வது அதிகாரம் 1-5, 4வது அதிகாரம் 1-6, 11வது அதிகாரம் 1-9, 12 1-6, 30வது அதிகாரம் 18-26, 35வது அதிகாரம் 1-10, 61வது அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 62வது அதிகாரம் 66ஆம் வசனம் வரைக்கும். அடுத்து எரேமியா 23வது அதிகாரம், எசேக்கியேல் 40-48, தானியேல் 2வது அதிகாரம் 44-45, சகரியா 12வது அதிகாரம் 10வது வசனம் முதல் 14வது அதிகாரம் 21வது வசனம் வரை. இந்த வசனங்களில் எல்லாம் எழுத்தின்படியாக இயேசு கிறிஸ்து பூமியை ஆட்சி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இயேசு என்று சொல்லப்படாவிட்டாலும் மேசியா கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கும். இதற்கு நோக்கங்கள் உண்டு. பிரதானமாக மேசியா தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து இஸ்ரவேலை மையமாய் கொண்டு ஆளுகை செய்ய வேண்டும். தாவீதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், தீர்க்கதரிசிகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு முதலை வரும்போது நான் ராஜாவாக தான் வந்தேன் என்று சொன்னார். ஆனால் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜ்யம் ஸ்தாபிக்க வைக்கிற திட்டம் மாற்றப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய பார்வையில் இது மாற்றப்பட்டிருக்கிறது. இடையில தான் சபை வந்தது. அந்த தேவன் இஸ்ரவேலைக்கு நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை இன்னும் முழுமையாக பூர்த்தி செய்யவில்லை. அது 1000 ஆண்டு ஆளுகையில் நிறைவேறும். எழுத்தின்படியே அவர் தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து உலகத்தை ஆளுகை செய்வார். இப்பொழுது பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறார். தாவீதின் சிங்காசனத்தில் இயேசுவின் உட்காரவில்லை. அது நடைபெற வேண்டுமானால் ஒரு 1000 ஆண்டு ஆளுகை, பூமிக்குரிய ஆளுகை தேவையாயிருக்கிறது. மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தார். ஒரு தேசத்தை கொடுத்து, தேசத்தின் எல்கைகளை கொடுத்து, இதையெல்லாம் நீங்கள் சுதந்திரிப்பீர்கள், இதெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்வீர்கள் என்று கொடுத்தார். அது இதுவரை எழுத்தின்படியாக பூரணமாய் நிறைவேறவில்லை. அது நிறைவேறியாக வேண்டும். இப்படி பல காரணங்கள் உண்டு. ஆக 1000 ஆண்டு ஆளுகை எழுத்தின்படியாக தேவையாக இருக்கிறது. சரி, பிசாசென்றும் சாத்தானென்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய ஒரு சர்ப்பத்தை பிடித்து அதை 1000 வருஷமெல்லாம் கட்டி வைத்து இந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் ஜனங்களை மோச போகாதபடி பாதாளத்தில் தள்ளி அடைத்து
அதில் மேல் முத்திரை போட்டான். இங்கே சாத்தானை நேரடியாக அக்கினி கடலுக்கு அனுப்பாமல் மற்ற அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி அக்கினி கடலுக்கு போய்விட்டார்கள். சாத்தானை எங்கு அடைத்து வைக்கிறார்? பாதாளத்தில் தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாதாளம், அபிஸ் என்று சொல்லக்கூடிய கிரேக்க வார்த்தை. இது ஏற்கனவே எங்கு வந்திருக்கிறது தான் நாம் பார்த்தோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1-2 5ஆம் தூதனை காலம் நான் அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாளக்குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருந்த ஒரு கூட்ட தூதர்கள் அன்றைக்கு கட்டவிழ்த்துவிடப்பட்டார்கள். இந்த சாத்தான் பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட போகிறான். பாதாளத்தில் அடைத்து வைக்கப்பட்டு 1000 ஆண்டு முடிந்த பிறகு அவன் விடுவிக்கப்படுவான். அதற்கு பிறகு அவனுக்கு நித்திய நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு அவன் அக்கினி கடலிலே பங்கடைவான் என்று சொல்லி பார்க்கிறோம். சாத்தானை பாதாளத்திலே தள்ளி அடைத்து, இங்கே சாத்தானை 1000 வருஷம் கட்டி வைத்து முத்திரை போட்டான் என்று சொல்லக்கூடியது அது எழுத்தின்படியாக ஒரு சங்கிலியை எடுத்து பிடித்து கட்டி வைப்பான் என்று எடுக்க வேண்டியதில்லை. சாத்தான் ஒரு ஆவிக்குரிய உயிரினம். அப்படி என்றால் அதை ஒரு ஆவிக்குரிய ரீதியிலே பார்க்க வேண்டுமாக. அப்படி என்றால் அவன் இதுவரைக்கும் செய்து வந்தபடிக்கு இனிமேல் ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அவனுடைய செயல்பாடு முழுமையாக கட்டப்பட்டு அவன் செயல்படதான் முடியாதபடி ஆக்கப்பட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சாத்தான் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கவில்லை. அது ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு சிலர் சாத்தானை கட்டுகிறேன் என்று சொல்லுவார்கள். வேதாகமத்தில் எங்கும் நமக்கு சாத்தானை கட்டுவதற்கு உத்தரவு கொடுக்கப்படவில்லை. நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு கடிதம் எழுதும் போது எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே ஆவிக்குரிய யுத்தத்தை பற்றி பேசும்போது சொல்லுவார், நமக்கு யாரோடு யுத்தம் இருக்கிறது என்று சொல்லி. எபேசியர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள துரைத்தனங்கள் அதிகாரங்கள் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியில் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க. அடுத்து பேதுரு சொல்வார், அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. சாத்தான் இன்னும் கட்டப்பட்டிருக்கவில்லை. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இப்பொழுது வானமண்டலத்திலே அவன் இருக்கிறான். உபத்திரவ காலத்தில் தான் அங்கிருந்து கீழே தள்ளப்படுவான். அடுத்து பாதாளத்திலே இயேசு கிறிஸ்து வந்த பிறகு பாதாளம், அடுத்து அக்கினி கடல். அவனுடைய விழுகையை பார்ப்பீர்கள் சொல்ல முதலாவது பரலோகத்திலிருந்து கீழே விழ தள்ளப்பட்டான். இயேசு சொன்னார், மின்னலை போன வானத்திலிருந்து விழுந்ததை கண்டேன் என்று. அடுத்து வானத்திலிருந்து பூமி, பூமியிலிருந்து பாதாளம், பாதாளத்திலிருந்து அக்கினி கடல், மேலிருந்து கீழ் நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இப்பொழுது வானமண்டலத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் தேவ வசனத்திலே எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், வேத வசனமாகி ஆவியின் பட்டயம், மற்ற போராயுதங்கள் விசுவாசம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு, அவனுடைய எதிர்த்து நிற்பதற்கு ஒரே ஆயுதம் கர்த்தருடைய வசனமாகிய பைபிள். இது ஒன்றை வைத்துதான் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தால் தான் அவனோடு எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசுவும் அவருடைய சோதனைக்காரன் சோதித்த போது வசனத்தால் தான் எதிர்த்தார். இப்படியும் சொல்லி இருக்கிறதே என்று அவன் சொன்னதற்கெல்லாமே அவன் வசனத்தோடு வந்தான். இவர் வசனத்தை தெளிவாக காண்பித்து வசனத்தால் அவனை தோற்கடித்தான். இன்றைக்கு நமக்கு அந்த அதிகாரம் தான் இருக்கிறது. அதற்கு மேல் சாத்தானை இன்றைக்கு சிலர் கட்டுகிறார்கள், வெட்டுகிறார்கள், பாதாளத்தில் தள்ளுகிறார்கள், நரகத்திற்கு விரட்டுகிறேன் என்று சொல்லுகிறார்கள். நரகத்திற்கு விரட்ட முடியாது. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் தான் இயேசு திரும்ப வந்தபோதுதான் அவன் பாதாளத்திற்கு அனுப்பப்பட முடியும். யூதாவிலே ஒரு வசனத்தை பார்ப்போம். இன்றைக்கு சிலர் கடிந்து கொள்கிறேன் என்று சொல்லுவார்கள். ஆனால் கடிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் கர்த்தருக்கு தான் இருக்கிறது. நமக்கு கர்த்தர் தந்த அதிகாரத்தை மிஞ்சி செயல்படக்கூடாது. அதிலையும் கவனமா இருக்க வேண்டும். யூதா நிருபம் 9வது வசனம், பிரதான தூதனாகிய மிகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுண்டு தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவர்கள் தூஷிக்கிறார்கள். அப்படி என்றால் சாத்தானை கடிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் கர்த்தருக்கு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலருடைய ஊழியத்திலே அசுத்தாவிகள் பிடிக்கப்பட்டவர்களை அந்த அசுத்தாவின் ஆட்கொள்ளுதலிலிருந்து விடுதலை ஆக்கினார்களே ஒழிய கட்டுவதற்கோ
தூஷித்து பேசுவதற்கோ பாதாளத்திற்கு அனுப்புவதற்கோ எந்த உரிமை இல்லை. வேதம் சொல்கிறது எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. கர்த்தருக்குரிய அதிகாரம் அவர் தான் செய்யணும். அதில் நாம் எந்த விதத்தில் எடுக்கக்கூடாது. இன்றைக்கு இது செய்வதனாலே ஒரு பரியாச பொருளும் ஆகியிருக்கிறது. சிலர் கேட்கிறார்கள், நீங்கள் தானே வாரந்தோறும் பிசாசை கட்டுகிறீர்கள், பின்ன ஏன் அடுத்த வாரமும் பிசாசு வந்து கொண்டே இருக்கிறான்? ஒவ்வொரு வாரமும் கட்டுகிறீர்கள் என்றால் இடையிலே அந்த பிசாசை அவிழ்த்து விட்டது யார்? அப்படி என்றால் நீங்கள் கட்டுகிற கட்டுக்கு வல்லமை இல்லையோ, உங்களுடைய தேவனுக்கு வல்லமை இல்லையோ என்று சொல்லி சிலர் பரியாசமாய் கேட்பதற்கும் இடமளித்து விடுகிறோம். அதற்கு எதற்கு செய்ய வேண்டும்? இந்த காரியத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவை கர்த்தர் செய்வார். அவருடைய காரியம் வரும்போது அதை செய்வார். ஆக பாதாளத்தில் தள்ளி முத்திரை போடுகிறார். இங்கே 3 பேர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பேர்கள்? பிசாசு, சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். சாத்தான் என்று சொன்னால் சட்டனாஸ் என்று சொன்னால் 53 தடவை சாத்தான் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எதிராளி. யாருக்கு எதிராளி? தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு, விசுவாசிகளுக்கு எதிராளி. பிசாசு, டெவில், டயபலோஸ் என்று சொன்னால் குறை சொல்லுகிறவன், விசுவாசிகளை தூற்றி பேசுகிறவன், குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படத்தில் 12:10 பிசாசானவன் குற்றம் சொல்லுகிறவன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பழைய பாம்பு. பழைய பாம்பு என்று சொல்லும்போது ஆதியாகமம் 3 ஆதி பெற்றோரை வஞ்சித்தான். சர்ப்பத்தின் வடிவிலே, சர்ப்பத்தின் மூலமாக அவன் வஞ்சித்தான். ஆகையினாலே அவனை பழைய பாம்பு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பம், டிராகன் என்று சொன்னால் இது 12 முறை வெளிப்படுத்தும் விசேஷத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவனுடைய வஞ்சகத்தன்மை, அவனுடைய பயங்கரங்கள், பயங்கரமானவன், அதை காண்பிக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் அவனுடைய காரண பெயர்கள். பிசாசு, சாத்தான் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு எதிராளி, பிசாசு என்று சொல்லும் பொழுது டயபலோஸ், குற்றம் சுமத்துகிறவன், பழைய பாம்பு என்று சொல்லும் பொழுது வஞ்சித்தவன், வலு சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது பயங்கரமானவன். இது அவனுடைய காரண பெயர்கள். அசுத்தாவிகள் என்று சொல்லும் பொழுது அவனுக்கு கீழ் பணி செய்யக்கூடியவர்கள், அவனுக்கு கீழ் அவனுடைய வஞ்சனைக்கு உட்பட்டிருக்கக்கூடிய தூதர்கள். இந்த பெயர்களெல்லாம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த இடத்தில் பிசாசு, சாத்தான், பழைய பாம்பு, வலு சர்ப்பம் என்று சொல்வது 4 பேர் அல்ல. இது ஒரே நபரை தான் பேசுகிறது. சாத்தானை பற்றி பேசுகிறது. அவன் கட்டப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் மேல் முத்திரை போட்டான். ஆகையினாலே 1000 ஆண்டுகள் அவன் ஒன்றும் செய்ய முடியாது. 3ஆம் வசனம், அதற்கு பின்பது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும். அவனுக்கு ஒரு விடுதலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 1000 ஆண்டுகள் முடியும் போது ஒரு விடுதலை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம், அன்றி நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவளுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தியாவது சுருகத்தியாவது வணங்காமலும் அதன் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவை கூட 1000 ஆண்டுகள் அரசாண்டார்கள். இப்போ சாத்தானும் போய்விட்டான், எல்லா கெட்ட நபர்களும் போய்விட்டார்கள். இப்போது சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. சிங்காசனங்கள் கண்டேன். நேரடியாக யார் என்று இதிலே முதலிடத்திலே சொல்லப்படவில்லை. சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது 1000 ஆண்டு ஆளுகையிலே இந்த உலகத்திலே நியாயாதிபதிகளாக, ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருப்பதற்கான அதிகாரங்கள் சிலருக்கு கொடுக்கப்படுகிறது. அதுதான் வேதாகம் பேசுகிறது. 1000 ஆண்டு ஆளுகை என்று சொல்லும் பொழுது இதே உலகம்தான், ஆனால் மறுசீரமைக்கப்படும், புத்துயிர் அளிக்கப்படும். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்தை தலைமையமாக கொண்டு ஆளுகை செய்வார். இஸ்ரவேல் உலகத்தை ஆளும், சபை இஸ்ரவேல் ஆளுகை செய்யும். இப்படி இருக்கிறது. இது யாரெல்லாம் இந்த ஆளுகையிலே பங்கு பெறுவார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தவான்களுக்கு இது வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்வார், மத்தேயு 19ஆம் அதிகாரத்திலே, நீங்கள் என்னை பின்பற்றினீர்கள் அல்லவா, மறுஜன்ம காலத்திலே நீங்கள் உயிர்த்து என்னோட கூட ஆளுகை செய்வீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்வார். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம்
28 வசனம், மறுஜன்ம காலத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அதே போல புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்திலே பவுல் சொல்வார், நீங்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் நீங்கள் வழக்கு தொடுக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 6 சொல்வார், பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாய தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று சொல்வார். இந்த நியாய தீர்ப்பு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு? வேறு மனிதனை பரலோகத்திற்கு பாதாளத்திற்கு அனுப்புகிற நியாய தீர்ப்பு அல்ல, உலகத்தை ஆளுகிற செய்கிற பாக்கியம் பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே யார் யாரெல்லாம் ஆளுகை செய்வார்கள்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலர்கள். அதாவது இயேசுடைய முதலாவது உயிர்த்தெழுதலிலே பங்குள்ள அனைவருக்கும் அவருடைய ஆளுகையிலே பங்குண்டு. அதிலே 1 கொரிந்தியர் 3, 2 கொரிந்தியர் 5 படி கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட்டு அதிலே பரிசுகளை பெற்று அதிலே அவருடைய கிரியைகள் வெகுமதிகளை பெருமளவுக்கு ஊழியம் செய்தவர்கள், வாழ்ந்தவர்கள் பெரிய அதிகாரங்களை பெறுவார்கள். அது ஒரு முக்கியமான காரியம். அப்போ இதுல யாரெல்லாம் வருகிறா? இயேசுவை பற்றிய அப்போ விசுவாசிகள் அனைவரும் இதிலே வருகிறார்கள். அடுத்ததாக சிலரை பற்றி சொல்கிறார். இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்ட ஆத்துமாக்களையும் மிருகத்தியாவது சுரூபத்தியாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தன் கைகளில் முத்திரை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனுடைய கூட 1000 ஆண்டுகள் அரசாண்டார்கள். இப்ப இவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். உபத்திரவ காலத்திலே தேவனுடைய வசனத்து நிமித்தம் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்கள். அது பிலிக்கிசோ என்கிற கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது அவர்கள் துண்டித்து போடப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய அர்த்தத்தில் வருகிறது. மரணத்திற்கு போடப்பட்டவர்கள், கொலை செய்யப்பட்டவர்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம், அந்தி கிறிஸ்துடைய ஆளுகையிலே நேரடியாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை அறிவிக்கிறவர்கள் அனைவரும் தேவனுடைய வசனத்திற்காக அவர்கள் மரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி மரிக்கிறவர்கள் என்ன செய்வார்கள்? திரும்ப இந்த உலகத்திலே உயிர்த்து, அப்பொழுதுதான் உயிர்த்தெழுதல் நடைபெறும். சபையினுடைய உயிர்த்தெழுதல் எப்பொழுது? இதற்கு 7 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நாம் உயிர்த்தெழும்பி விடுவோம். இவர்கள் அந்த இடத்திலே தான் உயிர்த்தெழும்புவார்கள். இயேசு திரும்ப வந்ததற்கு பிறகுதான் உயிர்த்தெழும்புவார்கள். இவர்கள் தான் நாம் ஏற்கனவே பார்த்தோம், பலிபீடத்திலே நின்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே எதுவரைக்கும் எங்களுடைய இரத்தத்தை குறித்து விசாரியாமல் இருப்பீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவனை கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். சபையானது ஏற்கனவே போய்விட்டது. என்னன்னு நாம் பார்த்தோம். 1 தெசலோனிக்கே 4 அதிகாரம் 13 முதல் 18 நாம் பார்த்தோம். அடுத்து இதோடு கூட யார் உயிர்த்தெழுவார்கள் என்று சொன்னால், தானியேல் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். தானியேல் 12வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரைக்கும். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகி மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்தில் புத்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இது உபத்திரவ காலத்தை பற்றி பேசுகிறது. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அடுத்து, பூமியில் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழும்புவார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போல அநேகர் நிதிக்குட்படுத்த நட்சத்திரங்களை போல இன்றைக்கும் உள்ள சதா காலங்களில் பிரகாசிப்பார்கள். பூமியின் தோளில் நித்திரை பண்ணுகிறவர்களாக அநேகரில் சிலர் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் இந்த இடத்தில் தான் உயிர்த்தெழும்புவார்கள் என்று நாம் சொல்ல முடியும். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை உயர்த்தெழும்பிவிட்டது. 7 ஆண்டுகள் கழித்து அதுவரைக்கும் பழைய ஏற்பாட்டிலே மரித்திருந்த அனைத்து பரிசுத்தவான்களும், அந்த 7 ஆண்டு உபத்திரவ காலத்திலே மரித்திருந்த அனைத்து பரிசுத்தவான்களும் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணம் அடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். மரணமடைந்த மற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது உலகம் உண்டானது முதல் ஆதாம் முதற்கொண்டு மரிக்கக்கூடியவர்கள், அவர்கள் உயிர்த்தெழ மாட்டார்கள். எப்போ இது வரைக்கும் உயிர்த்தெழ மாட்டார்கள்?
இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 ஆண்டு ஆளுகை முடிந்து வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வருகும் போதுதான் மற்றவர்கள் உயிர்த்தெழுவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடியது ஒரு உயிர்த்தெழுதல்ல, உயிர்த்தெழுதலுடைய கூட்டமைப்பு. அதுதான் முதலாவது உயிர்த்தெழுதல். முதலாவது உயிர்த்தெழுதலுடைய முதற் பலன் கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே முதற் பலன் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 20 முதல் வாசிக்கிறேன். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற்பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு ஒரு வருகையில் அவருடைய உயிர்ப்பிக்கப்படுவார்கள். முதற்பலனானவர் கிறிஸ்து. முதலாவதாக உயிர்த்தெழுந்தவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் கேட்கலாம், அதற்கு முன்பே பழைய ஏற்பாட்டிலே சிலர் எழுப்பப்பட்டிருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவே 4 பேர் எழுப்பியிருக்கிறார், லாசர் எழுப்பியிருக்கிறார், அப்போஸ்தலர் உயிரோடு எழுப்பியிருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் உயிரோடு எழுப்பப்படவில்லையா என்று சொல்லி கேட்கலாம். அவர்களுடைய எழுப்பப்படுதலுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கும் வித்தியாசம் உண்டு. அவர்கள் எல்லாரும் மரித்த சரீரம், அந்த சரீரம் அதே நிலையிலே உயிர்த்தெழுப்பப்பட்டது. லாசரு மரித்தார், 4 நாட்கள் கழித்து அதே சரீரம் அதே நிலையில் தான் எழுப்பினார். அதே நிலையில் என்று சொல்லும் பொழுது அந்த உயிருக்கு திரும்ப கொடுக்கப்பட்டது, உயிர் பெற்றார், திரும்ப உயிர் பெற்றார். அந்த சரீரம் எந்த உருமாற்றம் அடையவில்லை, மகிமை அடையவில்லை, வேதனை இல்லாததாக மாறிவிடவில்லை, கண்ணீர் இல்லாததாக மாறிவிடவில்லை. திரும்பவும் வியாதி வரக்கூடியது, திரும்பவும் வேதனை வரக்கூடியது, விபத்தை சந்திக்கக்கூடியது, திரும்பவும் மரணம் வரக்கூடியது. மற்றவர்கள் அனைவரும் அதை தான் பெற்றார்கள். இயேசுதான் முதலாக எழும்பும் போது அதே சரீரமாக இருந்தாலும் அந்த சரீரம் மறுரூபம் அடைந்தது, மாற்றம் அடைந்தது. தெய்வீகத்திலே அவர் என்றைக்கு மகிமை நிறைந்தவராக இருக்கிறார். மனுஷிகம் அடிமையின் ரூபத்தில் வந்தார். அந்த அடிமையின் சரீரமானது உயிர்த்தெழும்பின சரீரமாக உயிர்த்தெழும்பும் பொழுது மறுரூபம் அடைந்தது. பூட்டிய கதவிற்குள்ளதா பூட்டி வீட்டிற்குள்ளே கதவுக்குள்ள ஊடுருவி செல்ல முடிந்தது. அதிலே அவருடைய தழும்புகள் இருந்தது, ஆனால் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மகிமை நிறைந்ததாக இருந்தது. முதலாவது இயேசு. இதுவரைக்கும் இயேசுவை தவிர்த்த வேறு யாரும் மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து யார் பெற்றுக்கொள்ளப் போகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆவது அதிகாரம் 15, 16, 17 வசனங்களிலே பார்க்கும் பொழுது 16 வசனம், கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ காலத்தோடு வானத்தில் இறங்கியவர் கிறிஸ்துக்குள் மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகும் மேகங்கள் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே இருப்போம். முதற்பலனானவர் கிறிஸ்து. பின்பு அவருடைய வருகையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இது எப்படி இருக்கும்? அதையும் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது சொல்லுவார். 21ஆம் வசனம், 20-21, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இரட்சகரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தம் கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயல்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்திற்கு ஒப்பாக. இப்பொழுது அவருக்கு மகிமையின் சரீரம் இருக்கிறது. அவரை தவிர்த்த வேறு யாருக்கும் மகிமையின் சரீரம் இப்பொழுதும் இல்லை. மரித்ததற்கு பிறகு அவர்கள் மகிமை அடைந்து விடவில்லை. நாம் மரித்தோமானால் நாம் மகிமை அடைய மாட்டோம். நம்முடைய உள்ளான மனிதன் கிறிஸ்துவிடத்திற்கு சென்றுவிடும். போல் சொல்வார், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடே இருக்கு, அது எனக்கு அதிக ஆசை உண்டு. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரித்தவுடனே நாம் மறுரூபமாவதில்லை. மரித்தவுடனாக நாம் தேவனுடைய பரலோகத்திலே, அங்கு தேவனுடைய பரதேசியிலே செல்வோம். தேவனாலே தேற்றப்படுவோம். பரிசுத்தம பூரணமான நீதிமான்களுடைய ஆவிகளுடைய வரிசையிலே இருப்போம். ஒருவரை அறிய முடியும், பரிசுத்தவான்களை பார்க்க முடியும், பேச முடியும். ஆனால் மகிமையின் சரீரம் ஒன்றும் இருக்காது. இடைப்பட்ட ஒரு ஆவியின் சரீரம் கொடுக்கப்படலாம். வெளிப்படுத்தல் 6 நாம் சிலரை பார்த்தோம். பலிபீடத்தில் இருந்து விண்ணப்பம் செய்கிறார் என்று சொல்லி அவர்களை பார்க்கத்தக்க ரூபம் உடையவர்களாக இருந்தார்கள். ஆகையினாலே ஒரு இடைப்பட்ட ஒரு சரீரம் கொடுக்கப்படலாம். மகிமையின் சரீரம் அல்ல. மகிமையின் சரீரம் அடைய வேண்டும் என்று சொன்னால் உயிர்த்தெழும்ப வேண்டும். அது சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற நாளிலே நடக்கும். ஒருவேளை இன்றைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், 10 ஆண்டு கழித்து நடக்கலாம், 100 ஆண்டு கழித்து நடக்கலாம், நமக்கு தெரியாது. கர்த்தர் அதை தீர்மானித்திருக்கிறார். அவருடைய வேளையிலே அதை செய்வார். அது நடக்கும் பொழுது ஒருமை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கு நாம் அனைவரும். அதான் போல் சொல்வார். 1 தெசலோனிக்கேயர் 4:14 சொல்லுகிறார், அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடைய கூட கொண்டு வருவார். சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, இது பூமிக்கு வர்றதல்ல, மத்திய வாகனத்தில் வர்றது. இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், அவருடைய உள்ளான மனிதன் பரலோகத்தில் இருப்பான்.
அந்த உள்ளான மனிதர் அந்த ஆவிக்குரிய மேனியுடையவர்களை அவருக்கு கூட கூட்டிட்டு வருவார். ஒரு இமைப்பொழுதிலே அந்த உள்ளான மனிதன் சரீரத்திற்குள், இந்த சரீரம் எங்கு அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் சரி, அது நிர்மூலமாகி இருக்கும். 1000 ஆண்டு 2000 ஆண்டுகள் கடந்தாச்சு அனைவருக்கு. ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் அடைந்துவிடும். இயேசு மகிமையின் சரீரத்தை பெற்றது போல இது இணைக்கப்படும் பொழுது மறுரூபமாகிவிடும். அப்பொழுது உயிரோடு இருக்கிறவர்களும் அடுத்த இவர்களுக்கு நடந்தவுடனே அவர்களும் உயிரோடு இருக்கும் போதே மறுரூபமாகி விடுவார்கள். இது எந்த பாக்கியம் ஒரு தலைமுறைக்கு தான் கிடைக்கும். மரித்தவர்கள் அநேக தலைமுறையில் மரித்திருக்கிறார்கள், அவர்கள் முதலாவது அனுப்புவார்கள். மரணத்தை காணாமலே உயிரோடு இருக்கிற அந்த நேரத்திலேயே பறந்து செல்லக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்று தெரியவில்லை. ஒருவேளை இன்றைக்கு இயேசு வருவார் என்று சொன்னால் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தலைமுறையிலும் இதை எதிர்பார்த்திருக்கிறார்கள், முதல் நூற்றாண்டிலிருந்து எதிர்பார்த்திருக்கிறார்கள், எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் கர்த்தர் எந்த தலைமுறைக்கு இதை கொடுக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ நாம் அறியோமானாலும் அவருடைய வேளையிலே அவர் அதை செய்வார். இந்த வரிசை அதற்கடுத்து அவருடைய 2ஆம் வருகையின் வரும்பொழுதுதான் அந்த உபத்திரவ காலத்திலே மரித்தவர்கள் கணக்கற்ற மக்கள் நாம் பார்க்கிறோம். அவர்கள் மரித்து அவருடைய ஆத்துமாக்கள் பரலோகத்திலே வந்து நிற்கிறது என்று சொல்லி வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்திலே நாம் ஏற்கனவே பார்த்தோம். மரித்தவருடைய ஆத்துமாக்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 8வது வசனம். பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகள், கோத்திரங்கள், ஜனங்கள், பாஷைக்காரத்தில் வந்ததும் ஒருவன் எண்ணக்கூடாதமா திரள் கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 13வது வசனம். முப்பொருள் ஒருவன் நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிறவர்கள் யார் என்று எங்கே வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவரே உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்களுடைய அங்கிகளை ஆட்டுக்குட்டியான இரத்தத்திலே தோய்த்து விடுத்தவர்கள். உபத்திரவ காலத்திலே மரித்த உடனாக இவர்கள் அங்கு வந்து விடுகிறார்கள். உள்ளான மனிதன், இன்றைக்கு ஒரு மனிதன் மரித்தால் எப்படி போய்விடுவானோ, தேவனுடைய சமூகத்திற்கு போய்விடுவானோ, அதே போல இவர்களும் மரித்த அடுத்த இமைப்பொழுதிலே தேவனுடைய சமூகத்திற்கு வருகிறார்கள். 6ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தபோது 10வது வசனத்திலும் 9வது வசனத்தில் பார்த்தபோது கொல்லப்பட்டுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தில் கீழ் கண்டேன். அப்படி ஆத்துமாக்கள், மகிமையின் சரீரம் அல்ல. இன்றைக்கு இதுதான் சிலருக்கு குழப்பம். மரித்த உடனே பரலோகம் போய்விட்டால் அதற்கு பிறகு எதற்கு பூமிக்கு திரும்ப வரணும், அதற்கு சரீர உருமாற்றம், எதற்கு 1000 ஆண்டு ஆளுகை என்றெல்லாம் சிலருக்கு கேள்வி இருக்கிறது. அந்த சிந்தனை வருவது தவறில்லை. இன்றைக்கு ஒரு மனிதர் மரிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நான் மரிக்கிறேன் என்றால் என்னுடைய சரீரம் மண்ணுக்கு போய்விடும். என்னுடைய உள்ளான மனிதன், அந்த மனிதன் தேவனுடைய சமூகத்திற்கு, பரலோகத்திற்கு போய்விடும். அங்கே ஆத்துமாக்களாக இருக்கும், கிறிஸ்துவுடனே கூட இருக்கும். தேகத்தை விட்டு பிரிந்தால் கிறிஸ்துவுடனே இருக்க முடியும். சிலர் சொல்வது போல மரித்ததற்கும் உயிர்த்தெழுதற்கு இடையிலே உறக்க நிலையிலே இருப்போம் என்று சொல்லக்கூடியது தவறான உபதேசம். அதை துர்போதனையாளர்கள் பேசுகிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் துவங்கி கிறிஸ்துவுக்குள் நமக்கு தேவனுடைய அன்பு இருக்கிறது போல் சொல்லுவார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? துன்பமோ, நாசமோசமோ, நிர்வாணமோ, மரணமோ பிரிக்க முடியாது. ஒருவேளை மரணம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்குமா இருந்தால் போல் சொல்லியிருக்கலாம். நான் மரித்ததற்கு பிறகு கிறிஸ்துவோட எனக்கு ஐக்கியம் இருக்காது, உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் எனக்கு ஞாபக சக்தி வரும் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லவில்லை. மரணமும் பிரிக்க முடியாது. அப்படின்னாலே மரித்த உடனே தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட போவதில்லை, உணர்வில்லாதவர்களாக மாறிவிடப் போவதில்லை. சிலர் சொல்வார்கள், நாம் பிறப்பதற்கு முன்பு எப்படி இருந்தோமோ மரித்ததற்கு பிறகு நாம் ஒரு உறக்க நிலையிலே இருப்போம் என்று சொல்லுகிறார்கள். உறக்க நிலையிலே சரீரம் இருக்கும். நித்திரை அடைந்தார் என்று சொல்லும்போது சரீரம் நித்திரைக்கு போகும், உள்ளான மனிதன் நித்திரைக்கு போக மாட்டான். லூக்கா 16 நீங்கள் படித்தால் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் லாசருடைய சம்பவத்தை பற்றி பேசும்போது, ஐஸ்வர்யவான் மரித்தான், லாசரு மரித்தான். மரித்ததற்கு பிறகு ஐஸ்வர்யவானுக்கு உணர்வு இருக்கிறது, தாகம் இருக்கிறது, வேதனை இருக்கிறது, ஆத்ம பாரம் இருக்கிறது மரித்ததற்கு பிறகு. ஆகையினாலே மரித்ததற்கு பிறகு உயிர்த்தெழுதலுக்கு மரணத்திற்கு இடையிலே உறக்க நிலையில் இருப்பார் என்று சொல்வது தவறான உபதேசம். ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனிடத்திற்கு செல்வார்கள், பரதேசுக்கு செல்வார்கள். பரதேசு எங்க இருக்கிறது என்றால் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தினுடைய போல் பரதேசியை பற்றி பேசுவார். 2வது வசனத்திலிருந்து, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், 14 வருஷத்துக்கு முன்னே 3ஆம் ஆன வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்திற்கு இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாக இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கிட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். சரீரத்தில் இருந்தானோ சரீரத்துக்கு புறம்பாக இருந்தானோ அதை நான் அறியேன், தேவன் அறிவார்.
கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷன் என்று சொல்லக்கூடியது அவர் தன்னை தான் அந்த இடத்திலே நிறுத்தி அந்த இடத்தில் போல தன்னை தான் பேசுகிறார். அவர் தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பேசுகிறார். ஒரு விஷயம், அவர் ஊழியம் செய்த பொழுது அவரை கல்லறிந்து செத்து போனான் என்று எண்ணினார்கள். கல்லறிந்து கிட்டத்தட்ட மரித்து விட்டார். அவர் அந்த இடத்திலே மரித்து அவர் இந்த இடத்திற்கு பரதேசிக்கு எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், திரும்ப ஆண்டவர் அவரை அவருக்கு காலத்தை நீட்டித்து அனுப்பியிருக்க வேண்டும் என்று வேதாமங்கள் கருதக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எப்படியோ போல அந்த தன்னை நேரடியாக சொல்லலை, எப்பொழுது நடைபெற்றது என்று சொல்லவில்லை. நான் சொல்றாரு, பரதேசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளை கேட்டான் என்று இருந்திருக்கிறது. பரதேசுக்குள் எடுக்கப்பட்டான். பரதேசு எங்க இருக்கிறது? 3ஆம் வானத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அனைவரும் பரதேசுக்கு செல்வார்கள். பரதேசு எங்க இருக்கிறது? பரலோகம் இருக்கிறது. பரலோகத்தில் தான் பரதேசு இருக்கிறது. ஆனால் மகிமை அடைகிறது வரைக்கும் பரலோகத்தை முழுமையாக அனுபவிக்க முடியாது. அதற்கு மகிமையின் சரீரம் வேண்டும். இப்பொழுது நாம் பரலோகத்துக்கு தான் போவோம். அங்கே பரதேசு என்றால் ஒரு பார்க், மகிழ்ச்சியின் இடம் என்று சொல்லக்கூடிய தேவன் இருக்கிற இடம் பரதேசு பரலோகமாக இருக்கிறது. சிலுவை கள்ளன், அவனை பார்த்து இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய், நீ மரித்து கல்லறையிலே இருப்பாய் என்று சொல்லவில்லை. உன் சரீரம் நாசமாகிவிடும், நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இயேசு பரதேசியில் இருப்பார், நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று இயேசு சொன்னார். சிலுவை கள்ளன் உயிர்த்தெழும்பவில்லை. இதுவரைக்கும் சிலுவை கள்ளன் உயிர்த்தெழும்பவில்லை. ஆனால் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே அவரும் உயிர்த்தெழும்புவார். அவரை நாம் முகமுகமாய் பார்ப்போம். ஆனால் பரதேசியில் இருப்போம். பரதேசி எங்க இருக்கிறது? 3ஆம் வானத்தில் இருக்கிறது. 3ஆம் வானத்திலே யாரும் தூக்க நிலையில் இல்லை. அங்கு என்னது? வாக்கு கெட்டாதமான வார்த்தைகள் இருக்கிறது. வாயால் சொல்ல முடியாத அளவுக்கு மகிமை நிறைந்ததாக இருக்கிறது. அதே நேரத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் எங்கு போவார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு மனிதர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து சுவிசேஷத்தை கேட்காமல் போகிறார் என்றால் மரித்த உடனாக அவர் பாதாளத்திற்கு செல்லுவார். இப்ப சாத்தான் பாதாளத்தில் அடைக்கப்பட்டான் பார்த்தோம் இல்லையா? பாதாளத்திற்கு செல்லுவார். இன்றைய தினத்திலே சாத்தான் பாதாளத்தில் இல்லை, அவிசுவாசிகள் பாதாளத்தில் இருக்கிறார்கள். மரித்தவர்கள் திரும்ப வர முடியாது. லூக்கா 14 சொல்லுவார், யாரும் மரித்தவர்கள் செல்ல முடியாது. அவர் கேட்பார், நான் என் சகோதரருக்கு போய் அறிவிக்க வேண்டும், லாசருவை அனுப்ப வேண்டும். இல்லை, இங்கிருந்து ஒருவரும் போக தேவையில்லை, போகக்கூடாது. ஆகையினார் இன்றைக்கு சிலர் சொல்வது போல மரித்தவர் ஆவியாக வந்தார், பாவியாக வந்தார் என்று சொல்வது சாத்தானுடைய வஞ்சகம். யாரும் மரித்ததற்கு பிறகு ஒருவரும் எங்கும் போக முடியாது. ஒன்றில் ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பரதேசிக்கு, ரட்சிக்கப்படாதவர்கள் பாதாளத்திற்கு. அங்கே பாதாளத்தில் இருக்கிறவர்கள் 1000 ஆண்டு முடிந்ததற்கு முன்பதாக வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு வர வேண்டும். பரிசுத்தவான்கள் பரதேசியில் இருக்கிறவர்களை, இப்பொழுது பரதேசியில் இருக்கிறவர்களை, சபை எடுக்கப்படுகிறவர்களை இயேசுவே அவர்களை கொண்டு வந்து சரீரத்தை உருமாற்றுவார். அதற்கு 7 ஆண்டுகள் கழித்து பரதேசியில் இருக்கக்கூடிய இன்னொரு சாரார், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்படுவார்கள். அந்த 7 ஆண்டுகளிலே படிப்படியாக ஆத்துமாக்களாக பரலோகத்தை வந்து அடையக்கூடியவர்கள் 7 ஆண்டு முடியும் இந்த தொகை நிறைவேறும். அவர்களும் இயேசு திரும்ப வந்த பிறகு கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்து அரசாடுவார்கள். இதேதான் அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுவார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற இனி எவ்விதமாக இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவாக நாம் மாறிவிட மாட்டோம். நாம் இயேசுவாகவோ நாம் கடவுளாகவோ மாற முடியாது. இயேசுடைய தெய்வீகத்துவத்தை எந்த காலத்தில் நம்மால் பெற முடியாது. தெய்வீகம் நமக்கு வர முடியாது. இந்த மனுஷீகம் என்ன ஆகும் என்றால், அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லும் பொழுது இயேசு பெற்றது போல மகிமையின் சரீரத்தை நாமும் பெற்றுக்கொள்வோம். அதுதான் பவுல் பிலிப்பியருக்கு சொன்னது. நம்முடைய அற்பமான சரீரத்தை தன்னுடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அந்த மறுரூபமாக்கப்படுதல் தான் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை அன்றைக்கு தரிசிப்போம். மரித்தவுடனாகவும் தரிசிக்க போகிறோம். ஆனால் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருடைய மகிமையிலே தரிசிக்க வேண்டும், பூரணமாய் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் மகிமை அடைந்திருக்க வேண்டும். அது சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நடக்கும். பிள்ளையற்பாட்டு பரிசுத்தவான், உபத்திரவகால பரிசுத்தவான்களுக்கு 2வது வருகைக்கு பின்பதாக அது நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் வேதாகமும் 20வது அதிகாரத்திலே சொல்லுகிறது. மரணமடைந்த மற்றவர்கள் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு
மரணமடைந்த மற்றவர்கள் இந்த 1000 வருடங்களும் உயிரிடவில்லை, இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். அப்படி என்றால் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடியது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், சபை, உபத்திரவகால பரிசுத்தவான்கள், அடுத்ததாக உபத்திரவகால பரிசுத்தவான்களாக இருந்து மரணம் அடையாதவர்கள். அதுவும் நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பரிசுத்தவான்கள் தான் உலகத்தை நிரப்புகிறார்கள், அவர்கள் மரிப்பார்களா என்று சொல்லக்கூடிய கேள்வி இருக்கிறது. இல்லை, முதலாவது இருக்கக்கூடியவர்கள் மரணமே அடைய மாட்டார்கள் என்கிற கருத்தும் இருக்கிறது. ஆனால் வேதாகமத்தில் அது தெளிவாக சொல்லப்படவில்லை. அதை நாம் அடுத்து வருகிற வசனங்களில் நாம் பார்ப்போம். இந்த 3 கூட்டம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், சபை யுகத்தில் உள்ளவர்கள், உபத்திரவகால பரிசுத்தவான்கள், இவர்கள் இணைத்துதான் முதலாவது உயிர்த்தெழுதல் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் பாக்கியவான்கள். மற்ற யாரும் உயிரடையவில்லை. மற்ற யாரும், எல்லாரும் அவர்கள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டிருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த 6 முதல் உள்ள வசனங்களை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். 1000 ஆண்டு ஆளுகை என்று சொல்லக்கூடியது அது மிகவும் முக்கியமானது. அநேக காரியங்களை அது உள்ளடக்கியது. 1000 ஆண்டு ஆளுகை அது எப்படி இருக்கும், அங்கு என்ன நடைபெறும், இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு ஆளுகை எப்படி உலகத்தில் நிறைவேற்றுவார், நம்முடைய வேலை அங்கு என்ன இருக்கும், இவைகளையெல்லாம் நாம் அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். நாம் பார்த்த இந்த 6 வசனங்களிலிருந்து மீண்டும் 5 வசனங்களிலிருந்து மீண்டும் சில முக்கியமான காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். சில ஆவிக்குரிய பாடங்களை சொல்ல விரும்புகிறேன். சாத்தான் இந்த 7 ஆண்டுகளாக, அதற்கு முன்பதாக ஒரு 6000 ஆண்டுகள், அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளாக தன்னை பெரியவன் போல காண்பித்து கொண்டு வஞ்சித்து தேவனுக்கு விரோதமாக என்னென்ன கிரியைகளை செய்து வருகிறான். இவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். ஆனால் அவனுடைய முடிவை பாருங்கள். ஒரே ஒரு செயல், ஆண்டவர் கூட நேரடியாக ஈடுபடல். ஒரு தூதன் அனுப்புகிறார், மிகாவேல் என்று கூட சொல்லப்படல். ஒருவேளை சாதாரண தூதராக கூட இருக்கலாம். நீ போய் சாத்தானை கட்டு ஆண்டவர் சொல்றார். ஆனால் அது வரைக்கும் அதிகாரம் கொடுக்கல. யூதா புத்தகத்தில் மிகாவேல் சொல்றாரு, எனக்கு தூஷிக்குவதற்கே அதிகாரம் இல்லை, கர்த்தர் தான் கடிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்லாவிட்டால் தூதர்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவனை கட்டி வைக்கிறார், சாத்தானை கட்டுகிறார் தூதர். ஜஸ்ட் சிம்பிள். ஆண்டவர் எப்படி செய்கிறார் பாருங்க. ஆண்டவர் சில காரியங்களை அனுமதித்த உடனே அவருக்கு சர்வ வல்லமை இல்லை என்று ஆகிவிடாது, சாத்தான் பெரியவன் என்று ஆகிவிடாது. இன்றைக்கும் சிலர் தங்களை தேவனுக்கு இணையாக நிறுத்தி கொள்ளும் பொழுது, தங்களை ஒரு பெரியதாக காண்பித்துக் கொள்ளும் பொழுது தேவன் நீதியுள்ளவர் இல்லை என்பது ஆகிவிடாது. உலகத்து அநீதி நடப்பதனாலே தேவன் நீதியுள்ளவர் இல்லை என்பதோ, தேவன் சர்வ வல்லவர் இல்லை என்பதோ ஆகிவிடாது. அதன் காலத்திலே தேவன் நேர்த்தியாக செய்வார். அடுத்ததாக என்னுடைய விழுகையை பாருங்கள். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கெரூபாக இருந்தவன் அங்கிருந்து வானமண்டலம், அங்கிருந்து பூமி, அங்கிருந்து பாதாளம், அங்கிருந்து அடுத்ததாக அக்கினி கடல் கீழ் நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இவனை பின்பற்றுகிறவர்கள் அந்தி கிறிஸ்து, கள்ள தீர்க்கதரிசி, அடுத்த அவிசுவாசிகள். இவர்களுடைய நிலை என்ன? உலகத்தில் இருக்கிறார்கள், மரித்ததற்கு பிறகு பாதாளத்திற்கு போகிறார்கள். பாதாளத்திற்கு போன பிறகு 1000 ஆண்டுகளுக்கு முடிந்த பிறகு உயிர்த்தெழும்பப்பட்டு அக்கினி கடல், எல்லாம் கீழ் நோக்கி தான் போகிறது. ஆனால் பரிசுத்தவான்களை பாருங்கள், இந்த உலகத்திலே நிந்தை பரியாசம் என்றிருந்தாலும் உயிர்த்தெழுதல் முதலாவதாக, மரித்ததற்கு பிறகு பரதேசிக்குள்ளுடைய ஆத்மா செல்கிறது, அதற்கு அடுத்ததாக சரீர உயிர்த்தெழுதல், அதற்கு பின்பதாக கிறிஸ்துவின் நியாயசனத்திலே கனத்தை பெற்றுக் கொள்ளுதல், அதற்கு பின்பதாக அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடியது, நித்தியமாய் அவரோடு கூட இருக்கக்கூடிய பாக்கியம், இவைகள் இருக்கிறது. இங்கே சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள். இந்த உலகத்தை நாம் ஆளுகை செய்ய போகிறோம். ஆகையினாலே நாம் வாழுகிற ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாய் வாழ வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு 1000 ஆண்டு ஆளுகையில் பொறுப்புகளை தருவாரா கேட்க வேண்டும். இங்கே நாம் வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம்தான், நித்தியத்திலே தான் நாம் செலவிட போகிறோம். அதையும் ஒப்பிடும்போது இது ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே நாம் எவ்வளவு உண்மையாக இருக்கிறோமோ அந்த அடிப்படையில் தான் நமக்கு பொறுப்புகளும் கொடுக்கப்படும். அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சிங்காசனம் மேல் உட்கார்ந்தார், சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
இதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இதை குறித்து அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி சொன்னேன். இந்த 7 ஆண்டு நியாயத்திற்கு உபத்திரவ காலத்தை பற்றி சொன்னேன். ஆட்டுக்குட்டியாண்டி கல்யாண விருந்தை பற்றி சொன்னேன். ஆனால் ஒரு காரியத்தை நான் அதிகமாக வலியுறுத்தவில்லை, அதை இங்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கு சிங்காசனம் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார்கள், உலகத்தை ஆளுகை செய்ய போகிறார்கள் என்பதெல்லாம் உண்மையாக இருந்தாலும், நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனாக கிறிஸ்துவின் நியாயாசனம் என்கிற ஒன்று பரலோகத்தில் போடப்படும் இருக்கும். அங்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக பரலோகத்தில் போய் கணக்கு கொடுக்க வேண்டும். அநேகர் சொல்வது, இங்கு எப்படியாவது தப்பி பரலோகத்திற்கு போய் விட்டால் போதும், எப்படியாவது பரலோகம் போய் சேர்ந்து விட்டால் போதும் என்று சொல்லி. பரலோகத்திற்கு போவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் பரலோகத்திற்கு செல்வார்கள். அது நம்முடைய ஈவல்ல, தேவனால் உண்டானது. நாம் பெருமை பாராட்டத்துக்கு ஒன்றுமில்லை. ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ்ந்தோம் என்பதை அளவீடு செய்ய போகிறார். 2 வசன பகுதியை மாத்திரம் நாம் பார்த்து இன்றைக்கு நிறைவு செய்வோம். பிறகு நமக்கு காலம் இருக்குமானால் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கிறேன். நான் நட்டேன், அப்பொழுது நீர்ப்பாய்ச்சினா தேவனை விளைய செய்தார். அப்படி இருக்க நடுகிறனாலும் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சினாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். நடுகிறோம் நீர்ப்பாய்ச்சிகள் உண்டாயிருக்கிறாள், அவனவன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலி பெறுவான். 11ஆம் வசனம் 10ஆம் வசனம், எனக்கு அளிக்கப்பட்ட தேவக்கிருபையின்படி புத்தியுள்ள சிற்பாசாரியர்கள் அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திபாரத்தை போடுவதனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திபாரத்து மேல் பொன் வெள்ளி விளையிற பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய வேலை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளியாக நாளானதை விளங்கப்படும். ஏன் இல்லை, அது அக்கினியால் வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியால் பரிசோதிக்கும். ஒருவன் மேல் கட்டினது நிலைத்தான் கூலியை பெறுவான், கட்டினது வந்து போன நஷ்டமடைவான், அவன் ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல். இது என்ன சொல்றாரு? அஸ்திபாரம் கிறிஸ்து, அதான் இயேசுக்கு மேல நம்ம போடப்பட்டாச்சு, நம்ம ரட்சிக்கப்பட்டு அங்கே போடப்பட்டிருக்கிறோம். அதுக்கு மேலே வேற அஸ்திபாரம் போட முடியுது. வேற அஸ்திபாரம் என்றால் அந்த கிறிஸ்துவம் அல்ல, இயேசு அல்ல. அதற்கு மேலே கட்ட வேண்டியது நம்முடைய படி. நாம் என்ன கட்டுகிறோம், நாம் என்ன செய்கிறோம், என்ன ஊழியம் செய்கிறோம், எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம், அடுத்தவர்களுக்குள்ளதாக எப்படி இருக்கிறோம், பரிசுத்தத்தில் எப்படி இருக்கிறோம், இந்த காரியங்கள் எல்லாத்தையும் பார்க்கணும். நாளானது அதை விளங்க பண்ணும். எங்கு? பரலோகத்திற்கு போய் ஒரு நாள் இருக்கிறது. அங்கு நாளானது அக்கினினாலே வெளிப்படுத்த ஒரு அக்கினி பரீட்சைக்குள்ள போனோம். அப்போது நாம் கட்டினது மரம் புல் வைக்கோலாக இருந்தால் எல்லாம் எரிஞ்சு போயிடும். பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல்லாக இருந்தால் அது நிலைத்து நிற்கும், பிரகாசிக்கும். சிலர் கட்டினது ஒரு சின்ன ஒரு மோதிரம் போல இருக்கு, ஆனால் அது ஜொலிக்கும். அப்படியில் இருக்க அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் ஆளுகைகளை அதிகமாய் பெற முடியாது, அதிகாரங்களை பெற முடியாது, கிரீடங்களை பெற முடியாது. இன்னொரு அதிகாரத்தில் ஒரு வசனங்களை மட்டும் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10ஆம் வசனம். சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்கா தீமைக்கா தக்க பலனை அடிப்படைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பதாக நாம் எல்லாரும் வெளிப்பட வேண்டும். நாம் வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு வெளிப்பட போவதில்லை, அது பாவிகள் மட்டும். செம்மறியாடு வெள்ளாடிலே நியாயத்திற்கு கொடுக்க போகிற மகிமை சிங்காசனம் இருக்க போவதில்லை, அது உலகத்தில் நடைபெறப் போகுது. நாம் கிறிஸ்துவின் நியாயாசனத்திலே போகணும், அது பரலோகத்தில். நாம் மகிமை அடைந்ததுக்கு பிறகு அங்கே தான் போய் நிற்கணும். அங்கு போய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் வருமளோ நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதனை ஒரு தீர்ப்பு சொல்லாதவர்கள் இருளில் மறைந்திருக்கிற வெளியரங்கமாக்கி இருதயங்கள் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இன்றைக்கு நாம் எப்படி வாழுகிறோம் என்பது ஒவ்வொரு நாள் வாழ்க்கை இட் மேட்டர்ஸ். இது கவனத்தில் கொள்ளப்படக்கூடியது. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு கொடுத்திருக்கிறாரு, ஒரு பதவியில் இருக்கிறவர் லஞ்சம் வாங்கணுமா, அன்றைக்கு வெந்து போக கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இன்றைக்கு உண்மை இல்லையா, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன், கொஞ்சத்தில் உண்மை இல்லை என்றால் அதிகாரியாக வைக்க மாட்டார். ஆக அவரோடு கூட அந்த 1000 ஆண்டு ஆளுகையிலும் சரி நித்தியத்திலும் அதிகமான பிரதிபலங்களை பெற்றுக்கொண்டு ஆளுகை செய்ய வேண்டுமானால் இன்றைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டி இருக்கிறது. இவைகள் தான் 1000 ஆண்டு ஆளுகைக்கு அஸ்திபாரமாக நாம் பார்க்கக்கூடியது. அடுத்த வாரத்திலே இந்த 1000 ஆண்டு ஆளுகை எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.